வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் மகா பெரிய தேவன். உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உம்முடைய உண்மை பெரிதாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய தயவு பெரியது, உம்முடைய காருண்யம் பெரியது. எங்கள் மீது நீர் பாராட்டுகிற இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீர். பராக்கிரமம் நிறைந்தவர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, இன்றைய காலை வேளையிலே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். இந்த இடத்திலே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லா நாமங்களும் முடங்கும்படியான நாமம், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணுகிற நாமம் ஆண்டவரே உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக உமக்கு கோடான நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் உடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மாபெரும் அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்க உம்மை துதித்து ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடுகிற, இசைக்கருகளை வாசிக்கிற உடைய தாசர்கள் மேல உடைய அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தெளிவோடும் அபிஷேகத்தோடும் வல்லமையோடும் இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும். கேட்கிற மக்களுடைய இருதயங்களிலும் வாழ்க்கைகளிலும் என்றென்றைக்குமான மாற்றத்தை அது ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. வார்த்தையை பிரசங்கிக்கவும், வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கவும் பரிசுத்த ஆவியானுடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். நீர் அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர். உடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை உதவி செய்யட்டும். பாடுவதற்கும், இசைக்கருகளை வாசிப்பதற்கும், ஆண்டவரை பிரசங்கிப்பதற்கும், ஆண்டவரை தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பதற்கும் ஆவியானவர் உதவி தேவைப்படுகிறது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதான நேரங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய நம்பிக்கையை இயேசுவின் மீது மட்டுமே வைக்க வேண்டும். ஏனென்றால் நம்பினோரை கைவிடாமல் காக்கும் தேவன் அவர் மாத்திரமே. பார்வோனின் சேனையை கடலில் மூழ்கடித்த தேவன், கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே தண்ணீரை தந்த தேவன், அன்று இஸ்ரவேல் மக்களை காத்த நம்முடைய தேவன் இன்று நம்மையும் காக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை வென்ற தேவன். ஆகவே மரண இருளில் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே, அப்படிப்பட்டதான பாதையிலே நாம் கடந்து சென்றாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை காக்கும்படி நம் தேவன் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் துதித்து ஆராதிப்போம். நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே.
வென்றவரை துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம். எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தால் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தால் எகிப்தியர் வந்தால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கண்மலையை பிளந்தவரை துதிப்போம். நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றால் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம். மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தால் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நம்புறம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் 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 நீதானே, நீதானே. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். நம் தேவன் வாக்கு மாறாத தேவன். அவர் கொடுத்த வாக்கை தவறாமல் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை எதிர்ப்பவர்கள் இனி நம்மை எதிர்க்க முடியாது. வேதத்திலே ஈசாக்கு ஒரு இடத்திலே ஒரு துறவை தோண்டினான். அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். ஆனால் அந்த துறவை குறித்து மற்றவர்கள் வந்து வாக்குவாதம் செய்தார்கள். பிறகு சித்தனா என்றொரு மற்றொரு துறவை தோண்டினான். அதை குறித்தும் வாக்குவாதம் செய்தார்கள். அதன் பிறகு இன்னொரு இடத்திலே ரெகபோத் என்று ஒரு துறவை தோண்டிய போது அதை குறித்து அவர்கள் எந்தவித வாக்குவாதமும் செய்யவில்லை. அதே போல இனி நம்மிடமும் வழக்காடுவோர் யாருமே இல்லை. செங்கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தினவர்,
கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்த தேவன், எரிகோ மதிலை துதியினால் தகர்த்த தேவன், நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளையும் உடைத்து எறிய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. செத்து போன சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்த தேவன் இன்றும் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணீரோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவரையும் அவர் களிப்பாய் மாற்ற வல்ல தேவனாய் இருக்கிறார். தகுதியே இல்லை என்று சொன்னவர்களின் முன்பாக மிகப்பெரிய உயர்வுகளை அவர் தருகிறவராய் இருக்கிறார். எல்லா மோசமான சூழ்நிலைகளும் இன்றைக்கே நம்மை விட்டு மாறி போகும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தலையை அவர் இன்று நிமிர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை பகைத்தவர்களின் கண்களுக்கு முன்பாக இந்த உயர்வுகள் நம்மை தேடி இன்றைக்கே வரும். நல்வாழ்வை அவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். விடையே தெரியாமல் இருந்த கேள்விக்கெல்லாம் இன்றைக்கு நமக்கு பதிலை தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பல ஆயிரம் நன்மைகள் இன்றைய நாளிலே நம்மை தேடி வரும். ஆமென். அவர் சொன்ன நல்ல வார்த்தைகள் ஒன்று கூட தரையிலே விடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நம் தேவனை நாம் ஆராதிப்போம். எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். யுத்தங்களும் ஓயும், வீட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இயேசுவுக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். யுத்தங்களும் ஓயும், வீட்டிகளும் முறியும், ரதங்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். இயேசுவுக்கு முடியும், சித்தனாவும் முடியும், ரெகபோத் எனக்காக துவங்கப்படும். எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. எதிர்ப்பவர் என்றும் எனக்கு இல்லை, வழக்காடுவோர் இனி எவரும் இல்லை. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும், என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீ. இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும்.
இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் என கழித்து தகுதியே இல்லை என சொல்வோர் முன் இன்னும் தரமான உயர்வுகள் என கழித்து நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என்னென்ன எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என்னென்ன எங்கிலும், இளைப்பாறுதல் என்னென்ன எங்கிலும், இளைப்பாறுதல் என்னென்ன எங்கிலும். சூழ்நிலைகள் மாறும் என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும், சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். சூழ்நிலைகள் மாறும் என் தலையும் நிமிரும், பகைத்தோரின் கண் முன்னே உயர்வு வரும், சிறைச்சாலை திறக்கும், சீர்வாழ்வு பிறக்கும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். விடை காண கேள்விக்கு பதில்கள் வரும், தினம் தடையில்லா நன்மைகள் தேடி வரும். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். ஆணையிட்டபடி நாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். ஆணையிட்டபடி எல்லாம் செய்து முடிப்பீர், வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். நீ சொன்ன நல்வார்த்தை நிறைவேறும் என்றும் தவறாமல் நிறைவேற்றும் தேவன் நீர். இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என்னை சுற்றிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும், இளைப்பாறுதல் என் எல்லை எங்கிலும். அமேன். கரங்களை தட்டி நம் தேவனை ஆராதிப்போம். நாம் எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். வழி இல்லாத இடங்களில் கூட வழியை உண்டாக்குகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நமக்காய் அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தாயை போல நம்மை தேற்றுகிறார், நித்தமும் நம்மை நடத்துகிறார். வனாந்தரமான நம்முடைய பாதைகளை கூட வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன் அவர். அவர் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை காணும்படியாய் செய்வார்.
எல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். வழி இல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையாய் ஆகும். வனாந்திரம் வயல் வெளியாயாகுமே. வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாது. அதிசயம் காணுவேன். வழியில்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அணைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமோ என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my God. Hold me closely to His side. With love and strength for this new day, He will make a way. He will make a way. By a roadway in the wilderness, and rivers in the desert will I see.
Heaven and earth will fade, but His word will still remain. And He will do something new today. God will make a way where there seems to be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to His side. With love and strength for each new day, He will make a way. He will make a way. வழி எல்லா இடத்தில் தேவன் வழி உண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாயை போல் அழைத்து தினம் அன்பு பலன் தந்து நித்தமோ என்னை நடத்திட வழி உண்டாக்குவார். வழி உண்டாக்குவார். ஆமென். தாயை போல தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். தந்தை போல தோள் மீது சுமக்கிறவர் அவர். இந்த உலகத்திலே அவரை போல யாருமே நம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவரை போல யாருமே நம்மை அரவணைக்க முடியாது. மலை போல துன்பம் வந்தாலும் அதை பனியை போல உருகச் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை கண்ணின் மணியை போல காக்கிறார். உள்ளங்கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். நம்முடைய பலவீன நேரத்தில் அவருடைய பலனை தந்து தாங்குகிறவராய் இருக்கிறார். நிழல் போல நமக்கு துணையாக வருகிறவராய் அவர் இருக்கிறார். அவரை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்திலே யாருமே இல்லை. அந்த நல்ல தேவனை இந்த காலை வேளையிலே நாம் ஆராதிப்போம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லோரும் சொல்லுவோமா? நீர் போதும் ஆண்டவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல
கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ள கையில் பொறித்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனே. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேனே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, இசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. உள்ளங்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் அப்பா, நீர் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. தாயை போல நேசிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் தகப்பனே. ஒரு தந்தையை போல தூக்கி சுமக்கிறீர், நீர் போதும் அப்பா, நீர் போதும் என்னுடைய வாழ்க்கையிலே. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. உம்மை போல அரவணைக்க யார்
யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆமாண்டவரே, உம்மை போல புரிந்து கொள்ள எங்களுக்கு யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்ல ஆண்டவரே. நீங்க போதும்பா, எங்க வாழ்க்கையில நீங்க போதும். அம்மே, நீ வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே இசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஆமென். நீர் மாத்திரம் போது ராஜா. தாய் போல தேற்றுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனே, நீர் எங்களை மறவாத தேவனாய் இந்நாள் வரை எங்களை நீர் பாதுகாத்து வருகிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கள் எதிர்ப்பவர்கள் முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். மலை போல துன்பங்கள் வந்தாலும் அது பனியை போல உருக செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எங்களுடைய பலவீன நேரங்களிலே உம்முடைய பலன் தந்து நீர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்கள் பரிகாரியாய் அப்பா, நீர் எங்கள் யெகோவா ராப்பாவாய் சுகம் தரும் தேவனாய் நீர் எங்களுக்கு இருக்கிறீரே. உம்முடைய தழும்புகளால் நீர் எங்களை குணப்படுத்துகிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் இல்லை எனக்கு, என்னை கேட்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீர் இருக்கிறீரே. அப்பா, நீர் எங்களை அணைத்துக் கொள்ளுகிறீரே, அரவணைத்துக் கொள்ளுகிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாயை போல ஆண்டவரே எங்களை நேசிக்கிற தேவனாய் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறீரே. உம்முடைய உள்ள கரங்களிலே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நீர் வந்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் ஆண்டவரே. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்படவே மாட்டோம். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே. நீர் எங்கள் மேய்ப்பராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குறைவுகளை எல்லாம் நீர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்ணீரின் பாதைகளை நீர் அறிவீர் அப்பா. எங்களுடைய வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீர். நீர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்றைய நாளிலே கண்ணீரோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய், அவர்களை களிப்புள்ளவர்களாய் மாற்றக்கூடிய தேவனாய் என் தேவன் நீர் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். எனக்கு இந்த காரியம் நடைபெறவில்லை என்று சொல்லி வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன் நீர் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வனாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்த தேவன், கற்பாறையை பிளந்து தண்ணீரை கொடுத்த தேவன், எரிகோ மதிலை இடிந்து விட பண்ணினேன் தேவன். எங்கள் வாழ்க்கையிலே நீ நிச்சயமாய எல்லா காரியங்களையும் மாற்றி கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளிலே ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வர தடைப்பட்ட மக்களை தடைகளை நீக்கி கொண்டு வந்து சேர்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அதே போல வார்த்தையின் வேளை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையின் வேளையிலே வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தைகளாய் அவைகள் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன். மீதியான வேலையை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் கரங்களிலே காணிக்கையும் தசம பாகத்தையும் எடுத்துக்கொள்வோம். அறிக்கையிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைப்போம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இடத்துல வருகிறேன். ஆண்டவரின் இடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர், என்னுடைய ஆசீர்வாதத்தின் தேவனாக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது. என்னை புல்லுள்ள இடங்களில் செழிப்பான இடங்களில் மெய்க்கிற தேவனா இருக்கிறீர். ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 89, சங்கீதம் 89 6 வாசிக்கிறேன். இந்த சங்கீதம் இஸ்ரேனாகிய ஏத்தானின் மஸ்கில் என்னும் போதக சங்கீதம். 6 வாசிக்கிறேன். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்தரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர், தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளில் தேவனாகி கர்த்தாவே, உம்மை போல் வல்லமுள்ள கர்த்தர் யார்? உடைய உண்மை உம்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரிய சமுத்திரத்தின் பெருமை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீ ராகாவை விட்டுண்ட ஒருவனை போல் நொறுக்கினீர். உமது வல்லமையான புயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபேரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமுள்ள புயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. உம்முடைய வலது கரம் உத்தமமானது. பிரியமானவர்களே, இந்த சங்கீத புஸ்தகம் எதை குறிக்கிறது அப்படின்னா, முதல் 1-5 வசனம் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அதை வெளிப்படுத்துகிறது. இந்த ஈத்தன் என்பவர் என்ன பண்றார் அப்படின்னா, தாவீதுனுடைய வாழ்க்கையில தேவன் யாரா இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறார். தாவீதுனுடைய வாழ்க்கையில தேவன் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்கிறவரா இருக்கிறார். தாவீதுக்கு தேவன் என்ன பண்றார் அப்படின்னா, வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். அதாவது தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்றது அந்த பதம் இருக்கிறது இல்லையா? அது எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னா, தேவனுக்கு வல்லமை இருந்தால் மட்டும்தான் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும். ஆகவேதான் இந்த வேத பகுதி இந்த 6 இந்த 13 வசனங்கள் வாசித்து இல்லையா? அதுல பாத்துங்க, அதுல கர்த்தருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, உமக்கு ஒப்பானவர் யார்? பலவான்களின் கர்த்தரே அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, எல்லாவற்றையும் நீர் உண்டு பண்ணினீர், சகலத்தையும் நீர் ஆளுகிறீர், இந்த பூமியை நீர் உண்டு பண்ணினீர், எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்கிறீர். ஆகவே என்ன சொல்றார் அப்படின்னா, தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேத வசனங்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஆமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டும் அதே நிலையில நாம் இருக்கிறோம். பயபக்தியா சில காரியங்களை நாம் பண்றோம், ரொம்ப நல்லது. சபைக்கு வரோம்,
தேவனை ஆராதிக்கிறோம், அப்படியே போயிடும் பாருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. என்னன்னா ஆவிக்குரிய ரீதியில நான் வளர்றேன் பிரதர் அப்படின்னுவாங்க. எனக்கு ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி வேணும் அப்படின்னுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா ஆவிக்குரிய ரீதியில ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள நாம் வளர்க்கப்பட்டு தான் பிறக்கிறோம். நம்ம அது ஒரு உணர்ச்சி பூர்வமா சில காரியங்களை நம்ம அந்த அந்த ஜெப கூட்டத்துல அந்த பிரேயர்ல நம்ம பெற்றுக்கொள்றோம். சில உணர்ச்சிகள் நமக்கு கிடைக்கிறது. அது என்ன பண்றாங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த உணர்ச்சி, அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை அவங்க என்ன பண்றாங்கன்னா அனுபவிக்கிறாங்க. அது ரொம்ப தவறானது. ஆனா தாவீதின் வாழ்க்கையில தேவன் யாரா இருக்கிறார்? தாவீது எங்கிருந்து வந்தார் அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற நிலையில இருந்தார். கடைக்குட்டி அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கடைசி பையன் தாவீது, ஈசாயினுடைய மகன். அவனை வந்து ஒரு பொருட்டாவே அவனுடைய வாழ்க்கையில தாவீதை எண்ணல பாருங்க. அவனுடைய குடும்பத்தாரெல்லாம் மதிக்க மாட்டாங்க. அவன் போயிட்டு ஆடு மேய்க்கிறவனா இருந்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா அபிஷேகித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்துகிறார். அங்கதான் தாவீதுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்போ தாவீது என்ன பண்றாருன்னா தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறாரு. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. என்ன பண்றாருன்னா அதை நிறைவேற்றுகிறார். அது தாவீது அவருடைய வாழ்க்கை வரலாறுல சொல்றாரு பாருங்க. நான் வந்து ஆடுகள் பின்னாடி போனேன், என்னை உயர்த்தினார், என்ன சிங்காசனத்துல உயர்த்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இதெல்லாம் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அங்க வெளிப்படுத்துகிறார் தாவீதுடைய வாழ்க்கையில கர்த்தர். அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம விட்டுறோம் பாருங்க. உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டுல பேதுரும் யோவானும் என்ன பண்றாங்கன்னா தேவாலயத்துக்கு வராங்க. தேவாலயத்துக்கு வரும்பொழுது தன் தாயின் வயிற்றில பிறந்த நாள் முதல் ஒரு சப்பானி, அதாவது ஒரு நடக்க முடியாத ஒரு ஊனமற்ற மனிதன் என்ன பண்றான்னா அவனை தேவாலயத்துக்கு முன்பாக வந்து பிச்சை கேட்கும்படி வைக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் தன் தாயின் வயிற்றுல பிறந்த முதலே எப்படின்னா ஒரு இயற்கைக்கு உட்பட்டு சில காரியங்கள் நடக்கிறது. அவன் பிறக்கும் போதே ஒரு குறை உள்ள ஒரு மனிதனா பிறக்கிறான். பிறந்து அவனை என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து வைக்கிறாங்க. எங்கன்னா சில நண்பர்களை தூக்கின்னு வந்து அவனை வந்து அந்த தேவாலயத்துக்கு முன்பாக வைக்கிறாங்க. எதுக்கு? பிச்சை கேட்கும்படி வைக்கிறாங்க. ஒரு பிச்சை கேட்கும்படி வைக்கும் பொழுது அப்ப அந்த நேரத்துல தேவாலயத்திற்கு என்ன பண்றாங்கன்னா பேதுரும் யோவானும் வராங்க ஜெபம் பண்றதுக்கு. வரும் பொழுது இவன் என்ன பண்றான்னா அந்த இந்த ஊனமுற்ற மனிதன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த பேதுருவும் யோவானும் நோக்கி பார்த்து அவங்க கிட்ட ஏதாவது இருக்கும் அப்படின்னு கேட்கறான். கேட்கும் பொழுது அப்ப பேதுரு சொல்றாரு, என்ன நோக்கி பார் அப்படின்றாரு. இப்போ பேதுரு சொல்றாரு, என்னிடத்துல பொண்ணு இல்லை வெள்ளி இல்லை அப்படின்றாரு. நம்ம நினைப்போம் ஓ பேதுருக்கிட்டே பணம் இல்லை அப்படின்னு. இல்ல பேதுருக்கிட்ட பணம் இருக்கு, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு. என்னன்னா அந்த மனுஷனுக்கு அதை கொடுத்தா அவன் அடுத்த நாள் காலி பண்ணிட்டு அதே இடத்துல வந்து உட்காருவான் இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒருவேளை பேதுருக்கிட்டே பணம் இல்லை அப்படின்னா நான் அபிஷேகம் மட்டும் இருந்தா போதும் நினைக்கிறாங்க. இல்லைங்க, வேதம் சொல்கிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை அவர் உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு. அப்போ பேதுருக்கிட்ட பணம் இருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா நான் ஒண்ணு கொடுக்கக்கூடியது இந்த உலகத்துல எந்த மனுஷனும் உனக்கு கொடுக்க முடியாததை நான் தரேன் அப்படின்னு பேதுரு என்ன சொல்றாரு அந்த இடத்துல. அப்போ அவன் நோக்கி பார்க்கும் பொழுது அப்போ அவனுடைய வலது கரத்தை பிடிச்சி நசராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட அப்படின்ற தமிழ் அப்படி வருது. ஒரு சில மொழிபெயர்ப்புல எப்படின்னா கிறிஸ்துவின் வல்லமையால் பாருங்க, வல்லம் வந்துச்சு இல்லையா? இது இந்த இடத்துல நம்ம அந்த சங்கீத புஸ்தகத்துல நம்ம பார்த்துன்னு இருந்தோம். கர்த்தர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லமை எப்படி வெளிப்படுகிறது ஒருவனுடைய வாழ்க்கையில? கர்த்தருடைய வல்லமை எப்படி வெளிப்பட்டால் அதனுடைய வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது மாறுகிறது. அந்த இடத்துல பார்க்கணும். இப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா கிறிஸ்துவின் வல்லமையால் அந்த மனுஷனை நடக்க பண்றாரு. 40 வருஷமா நடக்க முடியாத ஒரு மனுஷனை தன் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் முதல்ல அவனுக்கு பின்னாடி சொல்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு 40 வயசுல அவன் அப்படி இருக்கிறான். 40வது வயசுல கர்த்தருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை அங்க வெளிப்படும் பொழுது இன்னொன்னு இருக்கு, அந்த வல்லமை நம்ம யூஸ் பண்ணணும். பேதுரு ஒரு சில மொழிபெயர்ப்புல சொல்லப்படுகிறது பேதுரு அதை பயன்படுத்தினாரு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த வல்லமையை பயன்படுத்தாம உள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க. நம்மளை தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு வல்லமையோடு நம்மளை அபிஷேகித்திருக்கிறார். பேதுரு எங்கிருந்து கொடுத்தாரு அப்படின்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பேதுருக்கு கொடுக்கப்படுகிறது. 120 பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்ட பிறகு உள்ள வல்லமையா அவங்க பேக் பண்ணப்படுறாங்க. தேவன் உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த வல்லமையை பேதுரு எடுத்து சர்வ் பண்றாரு. அதே தான் நம்மளுக்கும் நடந்திருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக ரட்சிப்பினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்குள்ள வந்து கொடுக்கப்பட்டிருக்குது.
நம்மனா யூஸ் பண்ண மாட்டேன்றோம். பேதுரு எப்படி அதை எடுத்து யூஸ் பண்ணாரோ நாமும் அதை எடுத்து யூஸ் பண்ண வேண்டும். என்னன்னா கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. கிறிஸ்துவின் மூலியமாக எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்ம நிறைவேற்றி முடித்திருக்கிறாரு. ஏன் அதை நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிக்க முடியல அப்படின்னா, அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அந்த வல்லமையில தேவன் நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அதை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம பயந்துறோம் பாருங்க. அந்த மனுஷன் பயந்துருப்பான். 40 வயசு அவனுக்கு. 40 வருஷமா என்ன ஏதுன்னு தெரியாம பிச்சை தான் எடுத்துட்டு இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கைய அந்த தேவனுடைய வல்லமை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை மாத்துச்சு. அவன் மகிழ்ந்தான், குதித்து நடந்தான், தேவனை மகிமைப்படுத்தி தேவாலயத்துக்குள்ள போனான். அப்போ என்னன்னா தேவனுக்கு மகிமை வருகிறது. கடைசி அங்க முடிக்கணும் நம்ம. அப்போ உண்மை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுத்து அதை பயன்படுத்தும் பொழுது யார் மகிமைப்படுகிறார் அப்படின்னா தேவன் மகிமைப்படுகிறார். ஆமென். நம் கர்த்தர் நல்லவர். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த விசுவாச அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். நான் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருப்பதால் நான் பயப்பட மாட்டேன். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சகல வஸ்துக்களும் நிரம்பிய வீடுகளை கர்த்தர் எனக்கு தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்கினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை அவரின் கண்கள் என் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நானும் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறவர், கேட்பது மாத்திரமல்ல அதற்கு பதில் தருகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறேனோ அவைகளை பெற்றுக் கொள்ளுவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். யுத்தம் கர்த்தருடையது, தோல்வி சாத்தானுடையது, ஜெயம் என்னுடையது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே பரிந்து பேசும் ஜெபம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். புதன்கிழமை மாலை ஆராதனை மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படி மிகவும் அன்புடன் அழைக்கப்படும். திருமண ஓலை அறிவிப்பு. சென்னை மதுரவாயில் வெற்றி வாழ்வு திருச்சபை சேர்ந்த திரு ஆனந்தன், திருமதி ஆதிலட்சுமி அவர்களின் குமாரன் திரு ரெவரண்ட் எஸ்ரா அவர்களுக்கும், சென்னை திருவஞ்சேரி துதியின் வாசல் திருச்சபையை சேர்ந்த திரு வில்லியம்ஸ், திருமதி சத்யா அவர்களின் குமாரத்தி திருநெறிச்செல்வி ஏஞ்சலின் அவர்களுக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் இத்திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாது என்பதற்கு நியாயமான காரணங்களோ தடையோ இருந்தால் அதை எழுத்தின் மூலம் சபை போதகருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது நாம் இவர்களுக்கு கூறும் 2ஆம் ஓலை அறிவிப்பு. திருமணம் செய்து கொள்ளப் போகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் அருமையான சகோதரன் ஆனந்தனுக்காக, ஆதிலட்சுமிக்காக, அருமையான
பாஸ்டர் வில்லியம்ஸ்க்காக, சத்யா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எஸ்ராவுக்காகவும் ஏஞ்சலின்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே இந்த 2 பிள்ளைகளையும் பரிசுத்த மெய் விவாகத்திலே நீர் இணைக்கப்பட போகிறீர். கர்த்தாவே, இவர்கள் உம்முடைய வார்த்தையும் அஸ்திபாரமாக வைத்து தங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர்களுக்கு எல்லா விதத்திலும் நீர் ஞானத்தையும், புத்தி கூர்மையும், அறிவாற்றலையும், நுண்ணறிவும், மதிநுட்பத்தையும் அவர்களுக்கு தந்து ஆண்டவர் வெற்றிகரமாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிக்க எல்லா விதத்திலும் இவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாங்கள் நாடுகிறோம். அவருடைய ஆலோசனைகளை நாங்கள் நாடுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மிகப்பெரிய ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறதற்காக உங்கள் ஸ்தோத்திரம். நீர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமுள்ள தேவன். இந்த 2 பிள்ளைகளையும் ஆண்டவரே திருமணத்திலே ஆண்டவரே நீர் இணைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், சுகமாய் இருக்கட்டும், வெற்றி மேல் வெற்றி பெறட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக பரிசுத்த சந்ததிகளை பெற்றெடுத்து வாழட்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 குடும்பங்களையும் ஆசீர்வதியும், தேவைகளை எல்லாம் சந்திப்பீராங்க. எல்லா குறைவுகளும் நீங்கட்டும். நிறைவும் ஏராளமும் தாராளமும், நிரம்பி வழிதலும் புரண்டு ஓடுதலும், எல்லா நன்மைகளும் மலை போல குவிகிறதும் படு வேகமாக வளர்ச்சி அடைகிறதும் இவர்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படுகிறாங்க. துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு விசேஷித்த பாடலை பாட கேட்போம். வின்சி அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம்.